வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் இப்போ வில்லியாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க தான், அதாவது பாக்யம் அப்படிங்கிற ரோலில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்க தான் கௌதமி. அதாவது அந்த ரோல், அதாவது வில்லி அப்படிங்கிற ரோலுக்கு ரொம்ப பேர் போனவங்க தான் கௌதமி. அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஒரு எமோஷ்னலான வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இணையதளத்தையே ரொம்பவும் கவலைக்குள்ளாக்கிட்டு வருது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு. என்னால் இதை தாங்கிக்கவே முடியல. நான் இன்னும் கொஞ்சம் அவரை கேர் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அந்த வீடியோ ஃபுல்லாகவே பேச முடியல. கட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. அந்த எமோஷ்னல் வீடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2ல் மைலியோட அம்மாவாக நடிச்சிட்ருக்கிறவங்க தான் பாக்யம் அப்படிங்கிற கௌதமி. அந்த ரோலுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆள் அப்படின்னா அது கௌதமி தான். ஏன்னா வில்லி கேரக்டரையே அவங்க பார்த்தாலே அந்த டெரர் இது வரும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கச்சிதமான அந்த கதாபாத்திரத்துக்கு கச்சிதமான ஆக்டர் அப்படின்னா கௌதமி. அவங்க இப்போ ரீசெண்டாக மைலிக்கும் சரவணனுக்கும் போயிட்டுருக்கிற பிரச்சனையால் அதனால் அவங்களுடைய ரோல் அப்படிங்கிறது அந்த கோர்ட் சீன்ஸ்லேருந்தே, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இந்த சீன்ஸ்லேருந்தே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களால எந்த ஒரு ஷூட்டிங்கையும் ஸ்கிப் பண்ண முடியாது. அவங்க ஸ்கிப் பண்ணாங்கன்னா அந்த நாள் ஷூட்டிங்கே நடக்காதான். அந்தளவுக்கு கொஞ்சம் முக்கியமாக போயிட்டுருக்கிறதுனால இந்த வகையில் திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்குதுமா, நீ ஷூட்டிங் போயிட்டு வா, நான் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி அப்போயே அவர் அந்த ஹெல்த் இஷ்யூவை ஃபேஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு தோணியிருக்கான். சரி, ஓகே, ஷூட்டிங் இப்போ இம்பார்ட்டண்ட்டான செஷனில் இருக்குல்ல, ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ண முடியாது, நாமளும் வைண்டப் பண்ணிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால சரி நீங்கள் பாருங்கள், நான் முடிச்சுட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமேல திடீர்னு போன இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் கௌதமி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டோட ஹார்ட்டில் ஒரு அடைப்பு இருக்குது, இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னால் ஷூட்டிங்கை ஸ்கிப் பண்ண முடியாது, அது போகாமே இருக்க முடியாது, ஒரு பேட் நேம், அது இல்லாமல் அங்கே எவ்வளோ பொருட்சேதமாகும், அதாவது பொருட்செலவு அன்றைக்கி ஒரு ஷூட்டிங்க்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, அது ஆகும். ஸோ என்னால் அது கெட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மருமக என்னை அனுப்பிச்சாங்க. என்னுடைய மருமக என்னுடைய லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். அதாவது நிறைய பேர் மருமக இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னையும் சரி ஹஸ்பண்டையும் சரி ஒரு 100%க்கு மேலே பார்த்துக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய மருமக தான். அவள் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 months என்னுடைய ஹஸ்பண்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்பிட்டலில் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதனால தான் என்னால் ஃப்ரீயாக ஷூட்டிங் போயிட்டு வர முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி முடிச்சிடுச்சு. ஆனாலும் ஒரு ரிஸ்க்கான ஸ்டேஜில் தான் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 45 நாளுக்கு மேலேயே அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிற நிலமையில தான் இருந்தாங்க. எனக்கு இப்போ தோணுது, மேபி என்னுடைய ஹஸ்பண்ட் அவருடைய ஹெல்த்தை இன்னும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இந்த உலகத்தில் இல்லாத விஷயத்த என்னால் நம்ப முடியல. எனக்கு இப்போ உலகமே இருட்டான மாதிரி இருக்குது. நீங்கள் என்னை எந்த அளவுக்கு டிவியில் பார்க்குறீங்களோ, அதாவது ரொம்ப வில்லத்தனமாக அப்படி ரொம்ப சிரிச்சுக்கிட்டு, இந்த பக்கம் ஆஃப்டர் சீரியல் நிறையா ரீல்ஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போல்லாம் என்ன பார்த்துருக்குறீங்க. பட் நான் அப்படி கிடையாது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தனிமையிலே இருந்து தனிமையிலே வளர்ந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். என் லைஃப்பில் சந்தோஷம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. என்னுடைய ஹஸ்பண்ட், இப்போ என்னுடைய மருமக, என்னுடைய பசங்க, இவங்க மட்டும்தான் என்னுடைய சந்தோஷம். அது மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத இன்னும் என்னால் ஸ்டில் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஃபீல் பண்ணி கௌதமி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த ஃபனரில் அட்டன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே அவங்க செட்டில் காமிச்சிக்கல. அதாவது லாஸ்ட் நாள் இந்த மாதிரி ஃபோன் வருது, இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க, வாங்க அப்படிங்கிற அப்போ தான் இந்த விஷயம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமே தவிர, இந்த 45 to 60 days இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு அது மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்குங்கிற விஷயம் எங்கள் யாருக்குமே தெரியாது. மேபி அவங்க
அவங்க சொல்லியிருந்தா நாங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணி விட்டுருப்போம். இந்த லாஸ்ட் டேஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருந்து கழிச்சிருக்கலாம். பட் அவங்க ஏன் அப்படி அவங்க தொழிலுக்கு அவ்வளோ ஒரு நேர்மையாக இருந்திருக்கிறாங்க. எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இதுக்கு மேலே கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டிரெக்டர் வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் நிரோஷா இருக்கட்டும், இல்லை பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இருக்கிற மற்ற ஆர்டிஸ்ட்டை சீனியர் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த யங் ஆர்டிஸ்ட் எல்லாமே ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து பாக்யம் பற்றி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சச் எ ஒண்டர்ஃபுல் பர்சன். அவங்கள மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. ஒர்க் அப்படின்னு, அதாவது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு போயிட்டாலே அப்படியே உள்ளே அப்படியே சூப்பராக ஃப்ரேம்குள்ளே வந்து ஃபிட்டாகி வந்துடுவாங்க. அவங்கள டைவர்ட் ஆக்ஷன் கட் சொன்னால் மட்டும்தான் அவங்க அதில் வந்து வெளியே வருவாங்க. அவங்க அந்த பழங்காலத்துலேருந்தே நடிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால அவ்வளோ சின்சியரோ என்னமோ தெரியல. சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஆர்டிஸ்ட். இதுக்கு மேலே இப்படி ஒரு பர்சனை நான் இந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட சீரியல் வரமாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம், லீவ் போடுவோம். ஆனால் இவ்வளோ ஒரு டெடிக்கேஷனான ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கே நம்மளை பார்த்தா வெக்கமாக இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. அவங்களுடைய ஃபனரல் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமான சூழலில் தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் மேபி அவங்க பிரேக் எடுத்துக்குவாங்களா, இல்லை அந்த கேரக்டரை வேறு யாராவது கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு மேலே தான் பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய அந்த கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து ரீசெண்டாக தாவேகா தலைவர் விஜயை பற்றி பிக் பாஸ் ஃபேமஸ் ஜூலி பேசின விஷயங்கள் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. அதை விட அவங்க ஜூலியோட கருத்துக்கு மற்ற யூடியூபர்ஸாக இருக்கட்டும், பொதுஜனங்களாக இருக்கட்டும் சொன்ன கருத்துக்கள் தான் இன்னும் வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரம்பலூரில் நீங்கள் எப்போ உங்களுடைய பரப்புரையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ண அந்த செகண்ட்லேருந்து நான் பெரம்பூரில் தான் இருப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து கமெண்ட் சொன்ன எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவர் அங்கே பரப்புரை ஸ்டார்ட் பண்ணும்போது நீ அங்கே இருந்தன்னா அவருக்கு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக அப்போ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பெண் யூடியூபர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நடந்தது. கோயம்புத்தூருக்கு பின்னாடி, ஏர்போர்ட் பின்னாடி ஒரு பெரிய விஷயம் கொடூரம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தூத்துக்குடியில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் பொன்ராஜ் வந்து டிவிகே தொண்டர்களை, அதாவது மொத்தமாகவே கேவலமாக ஒரு வார்த்தையை சொல்லி அதுவும் பொதுவெளியில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. எஸ்வி சேகர் தூத்துக்குடி விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து பொதற்கெலாம் லைட்டு போட முடியாது, தெருவுக்கு தான் லைட்டு போட முடியும்னு ஏதோ அவருக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பொறுப்பெடுத்துக்க வேண்டிய நபர்களே பொறுப்புலேருந்து தட்டி கழிக்கிறாங்க, விலகுறாங்க. அந்த சம்பவத்துக்கு இது ஒரு சொசைட்டியோட பொறுப்புங்கிறத ஒரு சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே வெக்கப்படக்கூடிய விஷயம். ஆனால் அதுலேருந்து அங்கெல்லாம் அப்படி நடக்குது, இங்கெல்லாம் அப்படி இருக்குது, நீங்களாம் எதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஸ்கூல் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அப்போல்லாம் காணாமல் போன நீ கரெக்டாக விஜயன்னா டிஜிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொண்டு போய் மட்டும் உனக்கு மூக்கு வேர்த்து வந்தியா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஜூலியோட அந்த கீழ்த்தரமான செய்கையை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.